பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் ஆதியாகமம் அப்படின்ற ஒரு அதிகாரத்தை பார்ப்போம். ஆதியாகமம் அப்படின்றது ஒரு சரித்திர புத்தகம். ஆதியாகமம் புத்தகமே இல்லை அப்படின்னா நம்மளுக்குள்ள ஒரு கேள்வி இருந்திருக்கும். யார் இந்த உலகத்தை படைச்சிருப்பாங்க, முதல்ல தோன்றின மனிதன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடையாளமே இல்லாம இருந்திருக்கும். அதனாலதான் தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா ஆதியாகம்ன்ற ஒரு சரித்திரத்தை நமக்கு கொடுத்திருக்காரு. ஆதியாகம் புத்தகம் அப்படின்னும் போது யார் யார் முதல்ல தோன்றினாங்க, என்னென்ன பண்ணாங்க, எப்படி உலகம் உண்டாச்சு, இப்போ அது இல்லாம இருந்தா விஞ்ஞானிகள் என்ன சொல்லியிருப்பாங்களோ அதை தான் நாமளும் கேட்டு இப்படிதான் அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனா விஞ்ஞானத்தையே தோற்கக்கூடிய நம்ம கிட்ட என்ன இருக்குன்னா வேதாகமம் இருக்கு. வேதத்துல எல்லாமே இருக்கு. விஞ்ஞானம் இருக்கு, கணக்கு இருக்கு, அறிவியல் பூர்வமா என்னென்ன இருக்குது, ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லாவற்றிலும் தேவன் இந்த வேதத்துல கொடுத்திருக்கிறாரு. நம்ம இதன் மூலம் நம்ம நிறைய விஷயங்களை நம்ம கத்துக்கலாம். அப்படி பார்க்கும்போது முதல்ல என்ன ஆண்டவர் உருவாக்குனாருன்னா ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அப்படின்னு இருக்கு. முதல்ல ஆண்டவர் உருவாக்கப்பட்ட எது அப்படின்னா ஒளி உண்டாக கடவுதுன்னு சொல்ற, இருளும் வெளிச்சமும் ஒன்றா இருந்தது. தேவன் என்ன சொல்றாருன்னா முதல்ல வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னு சொல்றாரு. அப்போ இருள் நீங்கி முதல்ல என்ன தோன்றுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒளி தோன்றியது அப்படின்னு சொல்றோம். அது முதல் நாளா ஆண்டவர் பிரிக்கிறாரு. ரெண்டாவது நாள் என்ன தோன்றுச்சு, என்ன படைச்சாருன்னா வானத்தை படைச்சாரு. மூன்றாவது நாள் என்ன படைச்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடலையும் பூமியையும் கடலையும் படைத்தார் மற்றும் தாவரங்களையும் படைச்சிருக்கிறாரு. நான்காவது நாள் என்ன படைச்சாருன்னா சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் படைக்கிறாரு. அஞ்சாவது நாள் என்ன படைக்கிறாருன்னா காற்று மற்றும் விலங்குகளை படைக்கிறாரு. ஆறாவது நாள் என்ன படைக்கிறாருன்னா இன்னும் சில காட்டு விலங்குகளையும் மனிதனையும் படைக்கிறாரு. ஏழாவது நாள் என்ன பண்றாருன்னா ஒரு ஓய்ந்து இருக்கிறாரு. அந்த நாளை என்ன பண்றாருன்னா அவரு விசேஷித்தமா பரிசுத்தப்படுத்துறாரு. அவருக்கு ரெஸ்ட் தேவை இருந்தது. அதனால என்ன பண்றாருன்னா இந்த நாளை தனக்காக எடுத்து அவர் ஓய்ந்திருந்து அதை பரிசுத்தப்படுத்தி அவர் படைக்கிற மனிதர்களும் இந்த நாளை பரிசுத்த நாளா நம்ம தொழணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளை அவரு ஓய்வு நாளா வச்சிருக்கிறாரு. இதன் மூலம் நாம இன்னும் நிறைய விஷயங்களை கத்துக்கலாம். ஆமேன்.